அன்பு நண்பர்களே, வளமான வணக்கங்கள். அரசியல்வாதிக்கும் மதவாதிக்கும் தொழில் அதிபருக்கும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய சமூக சூழலிலே ஒரு கவிஞனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது ஆகச் சிறந்த செயல்பாடாக உணர்கிறேன். கரிகாலன் கவிஞர் மட்டுமல்ல, கவிதையை வாளாகவும் கேடயமாகவும் கொண்டு களப்பணியாற்றும் எழுத்து கலைஞன். கவிஞருக்கும் எழுத்து கலைஞனுக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசம்தான். கவுண்டமணிக்கும் என்எஸ்கேவுக்கும் உள்ள வித்தியாசம்தான். சிரிப்பு நடிகருக்கும் கலைவாணருக்கும் உள்ள வித்தியாசம்தான். இருவரும் நடிகர்கள் தான், இருவரும் சிரிப்பு காட்டுபவர்கள் தான். ஆயினும் ஒரு நடிகர் எப்பொழுது கலைஞராகிறார் என்றால், யார் சமூகம் பற்றி அதிகமாக சிந்திக்கிறானோ அவனே கலைஞன் என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுகிறான். கரிகாலன் கவிஞர் மட்டுமல்ல, ஒரு எழுத்து கலைஞன். நண்பர்களே, நேற்று கரிகாலனை ஃபோன் பண்ணி இது மாதிரி பிறந்த நாளுக்கு நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. சூர்யா, நீ பிடிஎஃப் அனுப்புகிறேன், நீ பேசிட்டு அந்த புத்தகத்தை நூல் வெளியிடுறோம். எதுவும் அற்புதம் இல்லை எனும் வாழ்வு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் அனுப்புகிறேன், இது குறித்து படிச்சுட்டு பேச சொன்னார். எனக்கு பிடிஎஃப் படிக்க முடியாதுன்றதுக்காக நான் பிரிண்ட் அவுட் எடுத்து எப்பயுமே ஃபுல்லாக படிச்சுட்டு A to Z படிக்கிற ஆள் நான். எல்லா பக்கத்தையும் எல்லா கவிதையும் நைட்டு முழுக்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படித்தேன். இந்த கவிதை தொகுப்பை படிச்சுட்டு வந்தேன். நண்பர்களே, முதல்ல ஒரு பிறந்த நாளுக்கு கவிதை தொகுப்பு வெளியிடணுமா? ஒரு கவிஞன் வேறு என்ன வெளியிடுவான்? கவிதை தொகுப்பு தான் வெளியிடுவான். அப்படி வெளியிடும்போது முதல்ல கவிதைனா என்ன, எது கவிதை, அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்தா இந்த கவிதை தொகுப்புக்கு நம்ம வந்து சேர்றதுக்கு சரியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட இந்த தொகுப்புக்கான ஒரு அபிப்பிராய உரை தான் நான் நிகழ்த்துறேன். எது கவிதை அல்லது கவிதைனா என்ன என்கின்ற கேள்விக்கு நம்மளுடைய முன்னோடிகள், சீனியர்கள் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கான் எது கவிதைன்றதுக்கு. பிரம்மராஜன் எது கவிதை என்று பிரம்மராஜனிடம் கேட்டால் படிமங்களின் வெளிப்பாடு கவிதை என்று சொல்வார். இன்குலாப் கிட்ட கேட்டால் எது கவிதை என்றால் அது ஒரு போர் கருவி என்று சொல்வார். பழமலை கிட்ட நம்ம எது கவிதை என்று கேட்டால் அது மக்களின் ஆவணம் என்று சொல்வார். தேவதேவன் கவிதை என்பது தியான மொழி என்று சொல்கிறார். தேவதட்சன் ஒருபடி மேலாக போய் கவிதை என்பது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மேக்ஸ், மாற்று மொழி கணிதம் என்கிறார். இதுதான் இருக்கிறதுல பெஸ்டான ஒரு கொட்டேஷன் நான் நினைக்கிறேன். மாற்று மொழி கணிதம் என்று தேவதட்சன் சொல்கிறார். ரமேஷ் பிரேம் புனைவுகளின் அரசியல் என்று சொல்கிறார். இப்படி யாருமே இதுதான் கவிதைன்றதுக்கு யாரும் டெஃபினட்டாக இதுதான் கவிதைன்னு யாரும் சொல்ல முடியாதால தான், அந்த குறிப்பிட்ட கோட்பாட்டுக்குள்ள அடங்காததால் தான் கவிதை இன்னும் ஜீவனோடு இருந்து கொண்டே இருக்கிறது. அவரவருக்கு ஏற்ற வகைப்பாடுகள் கோட்பாடுகளை கொண்டு இயங்குவதால். சரி, நம்மளுடைய சீனியர்கள் அல்லது நம்மளுடைய முன்னோடிகள் அல்லது சமகாலத்தில் இயங்கியவர்கள் கவிதை என்றால் என்ன என்று சொன்ன அர்த்தங்கள் இவ்வாறு இருக்கும்போது, கரிகாலன், கவிஞர் கரிகாலன் கவிதை குறித்து என்ன சொல்கிறார், கவிதைனா என்ன? அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் பேசும்போது இப்படி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். கவிதைனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலான்னு ஆரம்பித்தேன். அதுக்கு அவசியமே இல்லாதபடி இந்த நூலினுடைய முன்னுரை அமைந்திருக்கிறது. அதில் கரிகாலன் கவிதை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதுதான் அவருடைய எண்ணுரையாக அமைந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், விவரிக்க முடியாத புதிர் கூடவே தனிமையை கலைத்து கொள்ளும் எத்தனைப்பு என்று எழுதிக்கிறார். அவ்வளோதான். இந்த கொட்டேஷன் தான் இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு வந்த ஃபார்முலா பிரகாரம் கரிகாலன் சொல்லக்கூடிய கவிதை என்றால் என்ன என்கின்ற கொட்டேஷனுக்கு அவர் சொல்கிற விளக்கம், விவரிக்க முடியாத புதிர் கூடவே தனிமையை கலைத்து கொள்ளும் எத்தனிப்பு என்று சொல்கிறார். அது என்ன தனிமை? தனிமை நல்லதானே. எல்லாரும் தனிமையில் தியானம் பண்ணுறாங்க, தனிமையில் யோகா பண்ணுறாங்க, தனிமையில் படைப்பாக்க சக்தின்றாங்க. அந்த தனிமை அல்ல இந்த தனிமை. இவர் சொல்லக்கூடிய தனிமை, இவர் சொல்லக்கூடிய தனிமை வேறானது. ஆதிக்க கலாச்சாரத்துடன் பிரதான கலை நெறிகளுடன் சமகால மலிவான மதிப்பீடுகளுடன் பொருந்தி போகாமல் உருவாகிற தனிமை. எல்லாரோடையும் போய் சேர முடியல, ஏன்னா அது சரியான இடமா இல்லை, மதிப்பீடு சரியா இல்லை. ரெண்டாவது, ஆதிக்க கலாச்சாரமாகுது, அந்த இடத்துல ஒட்ட முடியல என்னால், அதனால் நான் தனியாக வந்திருக்கேன். இந்த தனிமை வேற, நாம் ஏற்கனவே பேசி கொண்டிருந்த தனிமை வேற. அப்படி என்றால் இந்த தனிமை என்ன செய்யும்? இந்த தனிமையை நாம் நீடிக்க வைக்க கூடாது. பொதுஜனத்திலிருந்து விலகி வரக்கூடிய இந்த தனிமையை நாம் நீடிக்க வைக்க கூடாது. அப்படி நீடிக்க வைத்தால் என்ன ஆகும்னா, நாடோடியா போயிடுவான்.
அல்லது தீவிரவாதியாக மாறிடுவான், அல்லது மனப்பிறழ்வாளனாக மாறுவான். இந்த மூன்றுக்கும் இந்த தனிமை காரணமாக இருக்கும். அப்படி என்றால் இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது எது என்றால் கரிகாலனுக்கு கவிதையாக இருக்கிறது. இதுதான் இந்த தொகுப்பில் இவர் முன்னுரையில் தனிமை என்று ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா, இந்த தொகுப்பு முழுக்க இந்த தனிமை விளையாடி கொண்டே வருகிறது. வெவ்வேறு ரூபங்களில் இந்த தனிமை இந்த தொகுப்பிலே இருக்கிறது. எதுவும் அற்புதம் இல்லை எனும் வாழ்வு என்கின்ற தொகுப்பிலே தனிமை தான் அதிகமாக இருக்கிறது. நான் இந்த தொகுப்பை முழுமையாக வாசித்தவன் என்ற அடிப்படையிலே எந்தெந்த இடத்தெல்லாம் இந்த தனிமை பயணிக்கிறது என்று பார்த்தால், தனிமையின் குரங்கு என்று தனி கவிதை எழுதியிருக்கிறார். தனிமையின் பாடல் என்று ஒரு தனி கவிதை இருக்கிறது 17வது பக்கத்தில். இன்னொரு இடத்துல 20வது பக்கத்திலே இந்த உலகம் போற்றி பாதுகாக்கும் பலவற்றுள் அந்த தனிமையும் ஒன்று என்று குறிப்பிடுகிறார். பக்கம் 64 தனிமை என்பது உங்களோடு ஒருவரும் இல்லை என்பதல்ல, உங்களோடு நீங்களே இல்லை என்பதுதான் என்று எழுதுகிறார். தனிமை என்பது உங்களோட யாரும் இருக்க இல்லையன்றது இல்லை, உங்ககிட்ட நீயே இல்லடா, நீயே உன்னோட அந்நியப்பட்டு போயிருக்க என்பதை எப்போ உணர்வியோ அதுதான் தனிமை என்று எழுதுகிறார் 64வது பக்கத்திலே. 70வது பக்கத்திலே அந்தியின் தனிமை என்கின்ற சொல்லாடலை எழுதுகிறார். 70வது பக்கத்திலே அந்தியின் தனிமை என்று. இப்படி இந்த புத்தகம் முழுக்க தனிமையினுடைய வாய்ப்பாடாக பயணிக்கிறது. நண்பர்களே, தனிமை குறித்து என்னுடைய அனுபவம் ஒன்றை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்தியா டுடேலே ஒரு கவிதை, தனிமை குறித்தான ஒரு கவிதை, ரொம்ப பிரபலமான ஒரு கவிஞர் எழுதினது தான். அதுக்கு ஓவியம் ஓவியக் கல்லூரி முதல்வர் சந்துரு தான் அதுக்கு ஓவியம் போட்டிருந்தார். அது ஒரு ஒற்றை பனைமரம், வேறு சுற்று வட்டாரத்தில் எதுவுமே இல்லை, வானம் வெளியிருந்து இருக்கு, ஒரே ஒரு பறவை யாருமே இல்லாமல் வட்டமடித்து கொண்டே இருக்கிறது, தனியாக. இதுதான் அந்த கவிதை சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு சந்துரு போட்டிருந்த ஓவியம் ஒன்று அந்த பனைமரத்தை போட்டிருக்கணும், இல்லை அந்த பறவையாவது வரைஞ்சிருக்கணும். தனியாக ஒத்த பறவை சுற்றிக்கிட்டு இருக்கிறத எதுவுமே போடலைங்க. வரையப்பட்ட ஓவியம் என்ன தெரியுமா, ஒரு இலையில ஒரு இலைப்பூச்சி உட்காந்து நிற்கிறது தான் வரைஞ்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, இந்த கவிதைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையாடா, இலை இல்லை, இலைப்பூச்சி இல்லை, தனிமை குறித்து ஒரு பிரபலமான கவிதை எழுதுனக்கு ஓவியம் வரையப்பட்டது பார்த்தால் ஒரு இலைப்பூச்சியில் இலை. அப்போ நான் அவர்கிட்ட நேராக வீட்டுக்கு போய் கேட்குறேன், எனக்கு ஓவியங்கள் குறித்தான ஒரு வகுப்பை அல்லது ஒரு முழு புரிதலை உருவாக்கியது சந்துரு மாஸ்டர் தான். பெரும்பாலும் பல வருஷங்கள் அங்கேயே குருகுலம் மாதிரி கிடந்தேன். அப்போ சொன்னார், டேய் அது பெரிய கவிஞர், இது முட்டா பயலாட்டம் இந்த கவிதை எழுதியிருக்கான். வானத்தில் தனியாக இருந்தால் பறவைக்கு தனிமைன்னே இல்லைன்னு அர்த்தமா? வானம் தாண்டா அதுக்கு கூட இருக்கிறது, அது எப்படா தனியாக பறக்குதுன்னு சொல்ல முடியும்? பறவை தனியாக இருக்குதுன்னு எப்படா சொல்ல முடியும்? வானத்தில் இருந்தாலே அதுதான் வாழ்க்கை. அதுக்கு வானத்தில் ஒரு பறவை தனியாக ஒற்றையாக பறந்து கொண்டு இருக்குதுன்னா என்னடா அது லூஸ்தனமாக இருக்குது அப்படின்னு. அது லூஸ்தனமாக இருக்குதுன்ற கோபத்தை காட்டுறதுக்கு தான் இலையில ஒரு இலைப்பூச்சை வரைஞ்சேன். இலைப்பூச்சியினுடைய வாழ்வே இலையோட தானே இருக்குது, அதுக்கு தனிமை எங்கே இருக்குது? இலையும் இலைப்பூச்சியும் வாழ்வானது. இலைப்பூச்சியில் இலையில ஒரு இலைப்பூச்சை வச்சா வாழ்க்கை அதுவாக இருக்கிறது. இந்த கவிதையை சரியாக இவன் அவதானிக்கவில்லை என்பதற்கான எதிர்வினையாகத்தான் அந்த படத்தை நான் போட்டேன் என்று சொன்னார். ஒரு தனிமை குறித்தான கவிதையும் அதற்கு எதிர்வினையாக வந்த ஓவியமும் அப்படியாக இருந்தது. ஆனால் கரிகாலனுடைய தனிமை அப்படியானதல்ல. மிக தெளிவாக இந்த விஷயத்தில் கரிகாலன் தனிமையை அணுகுகிறார். நண்பர்களே, எப்பொழுதுமே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அது பிரதியாக என் கைக்கு வருகிற போது அதனுடைய இன்னர் டெக்ஸ்ட் என்ன, மையச்சரடு என்ன, உள்பிரதி என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டால் அந்த புத்தகத்தை பிரித்து மேஞ்சிடலாம். எப்பயுமே ஒரு நார் எடுத்து கதம்ப மாலை, வெவ்வேறு பூக்களை வைத்து கதம்ப மாலை கட்டுற மாதிரி தான். அந்த நார் என்ன என்று தெரிந்து விட்டால் பார்த்த சம்பவம், கேட்குற சம்பவம், பார்த்தது கேட்டது எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டே வரலாம். ஆனால் அந்த நார் எது என்பது நாம் தெளிவுபடுத்தி விட்டால், ஒரு படைப்பாளி புரிந்து கொண்டாலானால் மிக எளிமையாக எப்படி பூவை அந்த மலர் கட்டி விடுவானோ, அந்த கதம்பத்தை கட்டி விடுவானோ, அந்த மாதிரி புத்தகத்தை ஈஸியாக உருவாக்கிவிட முடியும். அப்படியானால் இந்த புத்தகத்தினுடைய மையச்சரடு இன்னர் டெக்ஸ்ட் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்பது தான் ஒரு வாசிப்பினுடைய சவால். நண்பர்களே, இந்த புத்தகத்தினுடைய இன்னர் டெக்ஸ்ட் மையச்சரடு எது என்றால் வாழ்வினுடைய நெருக்கடியும்
அதில் அரசியலின் பங்கும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மையச்சரடாக இருக்கிறது. இந்த ரெண்டை வச்சு தான் அவர் ஒட்டுமொத்த கவிதையும் பின்னிக்கொண்டே போகிறார். வாழ்வினுடைய நெருக்கடி, அரசியலினுடைய பங்களிப்பு, இது ரெண்டு தான் இந்த கவிதை தொகுப்பு முழுக்க இருக்கிறது. அரசியல் என்று சொன்னால், கவிதையில் அரசியல் என்று சொன்னால் ஒரு நுட்பமான வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியல் கவிதை என்பது வேறு, கவிதையின் அரசியல் என்பது வேறு. இந்த நுட்பம் மிக மிக முக்கியமானது. ஒரு கவிதை, ஒரு பிரதியை வாசிக்கும் போது அரசியல் கவிதை என்பது என்ன, கவிதையின் அரசியல் என்ன என்பதற்கு இந்த புத்தகத்திலே இருந்து நான் மேற்கோள் காட்ட முடியும். இந்த அட்டை, இந்த புத்தகத்தை வடிவமைத்து இந்த அட்டையை போட்டிருக்கக்கூடிய கவிஞர் நான் சொல்ல மாட்டேன், தம்பிய சரளீச கவிஞர் லார்ட் பாஸ்கரன் வடிவமைத்திருக்கிறார். இந்த அட்டை ஒரு ஹார்மோனிய பெட்டியினுடைய கட்டைகளை வாசிக்கிற இது அட்டையாக வந்திருக்கிறது. இதை ஒட்டி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி இந்த அட்டைக்கு நான் வருகிறேன். இது மிக மிக ஒரு மைக்ரோ பாலிட்டிக்ஸை வெளிப்படுத்தக்கூடிய அட்டை என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, மிக பெரிய கலைஞனாக இருக்கலாம், ஆனாலும் ஏதோ ஒரு சில இடத்தில் அவரும் நாமும் முரண்படக்கூடிய இடங்கள்லாம் வரும். கல்கிக்கு அசோகமித்திரன் ஒரு கதை எழுதியிருந்தார். அந்த கதை சாய்பாபா படத்தை வைத்துக்கொண்டு சைக்கிள் ரிக்ஷாவில் சாய்பாபா படத்தை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கூடவே ஹார்மோனியம் பெட்டி வாசித்துக்கிட்டு தெருவா வரவன் பற்றியான ஒரு கதை. அது கதை அவனை பற்றி தான். அவன் எப்படி போகிறான், அவன் குழந்தை குட்டியோடு எப்படி போகிறான் அப்படின்னு அந்த ஹார்மோனியம் பெட்டி பற்றியான ஒரு தெருவுக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய வாழ்க்கையை தான் அவர் எழுதியிருப்பார். ஹார்மோனிய பெட்டியை விவரிக்கிற இடத்தில் வரும்போது ஒரு வரி வரும். எப்படி இந்த கருப்பு கட்டை மட்டும் எப்பொழுதும் மேல் நோக்கியே இருக்கிறது என்பதான ஒரு வரி வரும். போற போக்கில் அவர் சொல்லிட்டு போயிட்டு இருப்பார், அது வெறும் ஹார்மோனிய பெட்டியினுடைய கருப்பு கட்டை மட்டுமா? அது ஒருபோதும் இல்லை. வெள்ளையெல்லாம் ஒழுங்காக அமைதியாக இருக்கிறது, கருப்பு கட்டை மட்டும் ஏன் மேல் எழுகிறது என்பதை மறைமுகமாக கேட்கிற கேள்வி. கருப்பு கட்டை ஏன் இப்படி விக்கித்து நிற்கிறது, ஏன் அடங்க மறுக்கிறது என்பதாகவும் அதை பார்க்கலாம். ஏனென்றால் எழுத்தாளனுடைய எந்த ஒரு சொல்லும் படிமமும் அவ்வளவு சாதாரணமாக விட முடியாது. எனவே அந்த ஹார்மோனிய பெட்டியில் இருக்கிற கருப்பு கட்டை குறித்து அசோகமித்திரன் எழுதியது இன்னமும் எனக்கு, அது கருப்பு கட்டை என்பது ஹார்மோனிய பெட்டியினுடைய கருப்பு கட்டை அல்ல, கருப்பர்கள் திராவிடர்கள் பற்றியது என்கின்ற நுண் அரசியலாக அதை நான் பார்த்தேன். இந்த இடத்தில் நம்மளுடைய லார்ட் பாஸ்கரன் அந்த கருப்பு கட்டையை தான் பிரதானப்படுத்தி மேலே எழுதியிருக்கிறார். இங்கிருந்து தான் கரிகாலனுடைய அரசியல் தொடங்குகிறது, இந்த கவிதையினுடைய அரசியலும் தொடங்குகிறது என்பதாக நான் பார்க்கிறேன். நண்பர்களே, இப்போ அரசியல் கவிதைகள், கவிதையின் அரசியல், இந்த ரெண்டு விஷயம் இதில் இருக்கக்கூடியதுன்னு சொன்னீங்களா? அரசியல் கவிதை பக்கம் 7 வட்ட செயலாளருக்கு அண்ணா துண்டு போட்டது ஆடை அரசியல், அதிகாரத்தை நிர்வாணமாக்கிய அரசியல் என்று எழுதுகிறார். வட்ட செயலாளருக்கு துண்டு போட்டதுன்றது பேரறிஞர் அண்ணா துண்டு போட்டது ஆடை அரசியல், அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதுதான் அரசியல் கவிதை. நேரடியாக சொல்றது, அண்ணா வட்ட செயலாளருக்கு துண்டு போட்டாரு, இது வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியலை நிர்வாணமாக்கிட்டாரா என்பது நேரடியாக சொல்லக்கூடிய கவிதை. இதில் எந்த ஒளிமுறையும் அண்ணா தான். இது அரசியல் கவிதை. நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு முதியோர் இல்லம் தொடங்குற விழாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் பேசுகிறப்ப சொன்னார், இந்த பொன்னாடை பொருத்தத்தெல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் காலம் மலையேறி போச்சு, அதெல்லாம் அவுட் ஆஃப் பேஷன், அதெல்லாம் இப்போ தேவைப்படாது, என்னத்துக்கு இதெல்லாம் என்று அந்த பொன்னாடை போகிறத பற்றி ஒரு நக்கல் அடிச்சுட்டு அவருடைய பேச்சை தொடங்கினார். நான் கொஞ்சம் எழுந்து வந்துட்டேன், எனக்கு அது பிடிக்கலன்னு. நண்பர்களே, பொன்னாடை போர்த்துவது என்பது இப்பொழுது வேண்டுமானாலும் அதனுடைய தேவை, அதனுடைய மதிப்பீடு குறைந்திருக்கலாம். ஆனால் அது உருவாக்கிய அரசியல் இருக்கிறது அல்லவா, அது உருவாக்கிய விழிப்புணர்வு இருக்கிறது அல்லவா, அது முதன்மையான திராவிட கட்சிகள் செய்த முக்கியமான வேலை. முனியாண்டி என்று பெயர் வைத்திருப்பவனை மூவேந்தர் என்று பெயர் வைப்பது ஒரு பெரும் பெயர் அரசியல். பெயரிலிருந்து திராவிட கட்சிகள் அரசியலை தொடங்கினார்கள். முனியாண்டி இல்லடா அவன் பேர், இனிமேல் மூவேந்தர்ரா அப்படி, இடுப்புல துண்டு கட்டிக்கிட்டு ஐயா சாமி என்றாலும் துண்டா என்று சொல்லி துண்டை எடுத்து மேலே போத்து அரசியலுக்கு இழுத்து கொண்டு வந்தது அந்த பொன்னாடை தான். இப்பொழுது அது மதிப்பீடு இழந்து இருக்கலாம், ஆயினும் அதனுடைய மதிப்பீடு
அப்போது அதுவாக இருந்தது. எனவே தான் இவர் நேரடியாகவே சொல்கிறார், வட்ட செயலாளருக்கு அண்ணா துண்டு போட்டது ஆடை அரசியல் என்று சொல்கிறார். சரி, அதுதான் ஆடை அரசியல். கவிதையின் அரசியல் என்ன? அரசியல் கவிதை, இது நேரடியான அரசியல் கவிதை. கவிதையின் அரசியல் என்று கொண்டு இருக்கும். அது நேரடியாக அரசியலை பேசாது, கலைத்துவமாக அப்படி போய் சொல்லும். ஆனால் அதற்குள் ஒரு அரசியல் இருக்கும். அப்படியாக எனக்கு நான் இந்த கவிதையில் பார்த்தது என்றால், 22வது பக்கத்தில் ஒரு கவிதை இருந்தது. இதில் பேஜ் மாறிச்சா என்னன்னு தெரியல. நான் எனக்கு கொடுத்த அதே தான் இருக்குது. நண்பர்களே, இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதையின் அரசியலாக இதை நான் படிக்கிறேன். 22வது பக்கத்திலே இயலாமை என்கின்ற தலைப்பிலே ஒரு கவிதை இருக்குது. நம்மால் ஒரு நல்ல காஃபி தயாரிக்க முடியும், இளநீரை உருவாக்க முடியாது. ஒரு நீச்சல் குளத்தை கட்ட முடியும், சமுத்திரத்தை செய்ய முடியாது. ஒரு பறவையைப் போல விமானத்தை கண்டுபிடிக்கலாம், அதை முட்டையிட வைக்க முடியாது. நம்மால் ஆலயங்களை கட்ட முடிகிறது, கடைசி வரி கடவுளைத்தான் கொண்டு வர முடிவதில்லை என்று முடிகிறார். இதுதான் கவிதையின் அரசியல். இந்த இடத்துல அரசியலே இல்லை, யாரையும் தாக்கல, நேரடியாக அண்ணா வரல, பெரியார் வரல. ஆனாலும் இயலாமை என்கின்ற இந்த தலைப்பிலே கடைசியாக கடவுளைத்தான் நாம் கொண்டு வர முடிவதில்லை என்று முடிகிறார். சரி, ஏன் கொண்டு வர முடிவதில்லை என்கின்ற கேள்விதான் இதனுடைய கவிதையினுடைய அரசியலாக இருக்கிறது. ஏன் கடவுளை கொண்டு வர முடிவதில்லை? ஏனென்றால் அவர் எல்லோருக்குமான கடவுளாக இல்லை, அவர் சமத்துவம் விரும்புகிற கடவுளாக இல்லை, சொல்ல போனால் அவர் கடவுளே இல்லை. என்ற 3 விஷயங்களும் அதில் வருவதால் இதுதான் கவிதையின் அரசியல் என்பதாக நான் பார்க்கிறேன். பல இடங்களில் கலக குரலாக போகிற போக்கில் நிறைய கலக குரலை விதைத்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க அரசியலும் வாழ்வும், அரசியல் தான் அதிகபட்சமாக அரசியல் தான் இருக்கு. இதில் கலக குரலாக சில வரிகள் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விஸ்கியில் பூஜை அறை பன்னீரை கலப்பது என்று எழுதுகிறார். இப்படி ஒரு காம்பினேஷன் இப்போதான் நான் பார்க்குறேன். விஸ்கியில் பன்னீரை கலப்பாங்களா இல்லைன்னு தெரியல, ஒரு முறை என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பன்னீரை விஸ்கியோடு கலப்பது என்பது ஒரு கலகமாகத்தான் நான் பார்க்கிறேன். குளியலறையில் கங்கா ஜலத்தை எதிர்பார்ப்பதை போல என்று இன்னொரு வரியிலே 15வது வரி பக்கத்திலே வருகிறது. 16வது பக்கத்திலே ஒரு கிறிஸ்துவ வசனத்தை மீது விமர்சனமாக ஒரு கவிதை வருகிறது. 16வது பக்கத்தில் அது ரொம்ப நல்ல கவிதை. கடைசியாக முடிக்கும் போது அது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ரொம்ப ஃபேமஸான பைபிள் வாசகம். அதை எடுத்துக்கிட்டு ஒரு கவிதை செஞ்சிருக்கார். அது முடியும் போது எப்படி முடியுதுன்னா, இப்பொழுது நான் உன் வழியிலிருந்து விலகுகிறேன். எப்பா கர்த்தரே, நீ சொல்ற உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ என்னை கைவிடவும் வேணாம், விலக வேணாம், நீ விட்டு போனா போதும் என்பதாக கடைசியில் அந்த கவிதையை எப்படி முடிக்கிறான்ற, இப்பொழுது நான் உன் வழியிலிருந்து விலகுகிறேன், கணவானாகிய நீரும் என்னை கைவிடுங்கள், ஆமேன். நீ விட்டு போ, என்னை கைவிட்டுரு, நீ என்னை விட்டு விலகிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூட இருந்தால் என்னால் சுதந்திரமாக இருக்க முடியலையா என்பதுதான் அந்த கவிதை சொல்லக்கூடியது. பரிபூர்ணமான சுதந்திரமும் சுய பரிசோதனையும் வேண்டும் என்றால் ஒருவன் கடவுளை விட்டு விலக வேண்டும் என்பதாக அந்த கவிதையிலே முடிக்கிறார். இன்னொரு இடத்திலே, நீதி புத்தகத்தை மூடுவோம், பிறகு கொஞ்சமாய் அராஜகம் செய்வோம் என்று எழுதுகிறார். இப்படி நிறைய கலக குரல்கள் இந்த தொகுப்பிலே இடம்பெறுகிறது. நண்பர்களே, நான் ரசித்த பகுதிகள் என்று இருக்கும். இது வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளை பேசுது, மற்ற விஷயங்கள் பேசுது, அரசியல் பேசுது, எல்லா விஷயமும் இருந்தாலும் இப்போ நான் ஒரு கவிதையை விமர்சனமே பண்ண மாட்டேன். எந்த இடத்துல நான் விமர்சனம் பண்ணதே இல்லை. எங்கே போனாலும் பாராட்டு தான், நான் எங்கேயுமே விமர்சனம் பண்ண கீழே சொல்லிடுவேன், அந்த ஆள் கவிதை காப்பி அடிச்சிருக்க, சேம் அதே கவிதை தான் அது, இதெல்லாம் ஒரு கவிதையாடா, இன்னடா திருந்தவே மாட்டீங்களா எதுகை மோனையை போட்டு அப்படின்னு கீழே சொல்லலாம். மேலே அதில் 2 கவிதையாக தேரும் இல்லை, அதை பாராட்டிட்டு இறங்கிடுவேன். ஒருபோதும் தாக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் பேரப்புள்ள பார்த்தா கூட அந்த வீடியோவை பார்த்தான்னு வச்சுக்கோ, இவ்வளோ கேவலமாக எழுதிக்கிறான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் ஒருபோதும் விமர்சனமே பண்ண மாட்டேன், பாராட்டு தான் நம்மளுக்கு. ஆனால் இது 2 வகைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 வகை கோட்பாடு ரீதியாக அணுகுது. கோட்பாட்டு ரீதியாக கவிதை அணுகுவது வேறு, ரசனை சார்ந்து அணுகுவது என்பது வேறு. இப்போ சென்னை எனக்கு தெரிந்து நம்ம இலக்கிய சூழலில் கோட்பாடு ரீதியாக கவிதையை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தோம்னா எஸ். சண்முகம், இளங்கோ கிருஷ்ணன், கரிகாலன்,
இவங்கெல்லாம் கோட்பாடை கையில் எடுத்துக்கிட்டு தான் பேசுவாங்க. அவங்கெல்லாம் நேரடியாக கோட்பாடை பிடிங்கிட்டா இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. கோட்பாடு கையில் வச்சுட்டு கோட்பாடு ரீதியாக கவிதையை அணுகுகிறவர்கள். நான்லாம் ரொம்ப பழைய ஆள். வெங்கட்சுவாமிநாதன் மாதிரி ரசனை சார்ந்த விமர்சகர் தான் நான். எது எனக்கு பிடிச்சிக்குது, எது எனக்கு நல்லா இருக்குது, நான் இதை ரசித்தேன் என்று சொல்லிட்டு போகிற ரகத்தை சார்ந்தவன். அப்படியாக பார்த்தால் ரசித்த பகுதிகள் ஒரு சில பகுதிகள் இருக்கிறது, அதை சொல்ல விருப்பப்படுகிறேன். கவிச்சே ஆகாத சங்கரன், அவன் பேரை ஒரு மீனுக்கு வச்சு சங்கரான்னு நம்ம கடையில் வாங்குறோம் பார்த்துங்க, அது உணவின் மிகப்பெரிய அரசியல் என்று, நுண்ணரசியல், மைக்ரோபாலிட்டிக்ஸ் என்று நம்புகிறேன். கவிச்சே பிடிக்காது சங்கரனுக்கு, அவன் பேரை ஒரு மீனுக்கு வச்சு ஒரு மீனை சங்கரா மீனுங்க. நிறைய மீன் பார்த்து உங்களுக்கு தெரியும்ல, மத்தி, உங்களுக்கு வஞ்சிரம் கொடுவா இல்லை, நான் சாதாரண மீன் சொல்கிறேன். காணாங்கத்தா, கெளுத்தி, மத்தி, சங்கரா. இந்த சங்கரா மீன் செவச்சவச்சவன்னு இருப்பான். நாமத்தினுடைய நடுப்பகுதி உபுனா மாதிரி இருக்கும் அந்த மீன் பார்த்தா. ஒருவேளை அதுக்காகத்தான் அந்த சங்கரான்னு வச்சானான்னு தெரியல. இப்போ இந்த விஷயம் இருக்குது. இந்த சங்கரா மீன் பார்த்தோன்னே அந்த வரியை பார்த்தோன்னே எனக்கு இவ்வளோலாம் தோணுச்சு. நாமத்துக்கு நடுப்பகுதி உபுனா மாதிரி கவிச்சு வேணான்னு சொல்லக்கூடிய சங்கரனுடைய பேரை ஏன்டா அந்த மீனுக்கு வச்சாங்க, இவ்வளோலாம் ஒரு கேள்வி வருது இல்லையா? பக்கம் 9 அவர் எழுதுகிறார், ஒற்றை கரத்தை விபத்தில் இழந்தவன். ஒரு கை தான் இப்போ அவனுக்கு இருக்கு. ஒற்றை கரத்தை விபத்தில் இழந்தவன் சங்கரா மீன்கள் மீது தண்ணீரை தெளிக்கும் போது, காஞ்சிராம அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் இல்லை விற்கிறப்போ, சங்கரா மீனின் மீது தண்ணீர் தெளிக்கும் போது சூரியன் கொஞ்சம் குளிர்கிறது. செம்மையா, ரொம்ப ரசித்தேன். சங்கரா மீது தண்ணி தெளிக்கும் போது சூரியன் குளிர்கிறது என்பதாக ஒரு கவிதையை ரசித்தேன். 24வது பக்கத்திலே காஃபி வானம், காஃபிக்கும் டீக்கும் கம்பேர் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருப்பார், காஃபி வெர்சஸ் டீ அப்படின்னு. அதில் நிறைய வழி வரும்போது ஒத்த வரி, காஃபி வானம், டீ சூரியன் என்பார். சூரியன், டீ என்பது சூரியன் என்பதாக ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார். பக்கம் 35 ஓட்டு போட வந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சீமான் டீ வாங்கி தருகிறார். யார்? நம்ம சீமான் டீ வாங்கி தருகிறார். அதெல்லாம் வரும் அந்த லிஸ்ட்ல ஃபுல்லா. நண்பர்களே, ஒரு 45வது பக்கம் ஒரு செம கவிதை இருக்கும். டீ தான் இது, டீ தான், முழுக்க டீ தான். ஃபைனல் வரி தான் அடரா பிரமாதம். ஏன்னா எது சொன்னாலும் அவர் அரசியலை தாண்டி அவரால் சொல்ல முடியல. டீ குடிப்பதுன்னு ஒரு கவிதை. அதில் ஒரு சின்ன இது அப்படியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி நிறைய பிட்டு காட்சிகளாக இருக்கும். அப்பா இன்னும் சில மணி நேரத்தில், சில மணி துளியில் அப்பா இறந்துருவார். அந்த மாதிரியான கண்டிஷன்ல ஆம்புலன்ஸில் இருக்கிறாரு. ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சுட்டு டிரைவரோட இறங்கி வா டீ குடிக்கலான்னு ஒரு காட்சி. எப்படி போதான் போறாரு, வேற வழி இல்லை. நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் சங்கடத்தில் டயர்டாகிறவா, இறங்கி ஒரு டீ குடிக்கலாம் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவரோட டீயை பகிர்ந்து கொள்வதாக ஒரு காட்சி வருகிறது. வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது பைக்குக்கு குறுக்க ஒரு நாய் கீழே விழுந்து முட்டி பேர்ந்து ஒரு டீ குடிச்சா சரியா இருக்கும் என்பதாக ஒரு ஒரு வருது. அப்புறம் ஒரு பெரிய அவமானம் ஒன்று நடந்துருது. இந்த அவமானத்துலேருந்து மீள்றது எப்படின்னு தெரியாமல் கண்ணாடி டம்ளரில் டீ வாங்கி அந்த கண்ணாடி கிளாஸை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டு அந்த ஆறுதலை தேடக்கூடிய, டீ டம்ளரில் ஆறுதலை தேடக்கூடியதாக ஒரு வருது. தூக்கு கயிறில், மின்விசிறில் தூக்கு கயிறை மாட்டி தூக்கு போட்டுக்கலான்னு வரும்போது ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குது கடைசியா என்று டீ குடிக்க, கழுத்தை அழுத்துட்டு டீ குடிக்க வந்துட்டு, அதுக்கு பிறகு எத்தனையோ முறை டீ குடிக்கிறார் இந்த கதாபாத்திரம். ஒருபோதும் தற்கொலை முயற்சி வரவே இல்லை. பீர் குடிக்கிறத மறந்துட்டு ஒரு மே மாதம் பைத்தியம் பிடிக்காமல் இருக்குன்னா ஒரு டீ குடிக்கலாம்டா பீருக்கு பதில் என்று போகக்கூடிய ஒரு காட்சி, நண்பருடைய காட்சி. இப்படி டீ குடிப்பது பற்றி இதெல்லாம் காட்சிகள் சுவாரஸ்யமாகுது. இந்த காட்சிகள்லாம் சுவாரஸ்யமான இந்த காட்சியினுடைய இதெல்லாம் வாழ்க்கை தானே. அப்பா ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்தில் பைக்கில் உள்ளே நாய் மாட்டிக்கிட்டு தூக்கு மாட்டிக்கு போகிறது, பீர் குடிக்கிறத விட்டுறது, தற்கொலைக்கு முயற்சி, இதெல்லாம் வாழ்க்கை தானே. இப்போ தான் அரசியல் வருது. நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரதியினுடைய முக்கியமான விஷயம் வாழ்வின் நெருக்கடியும் அரசியலின் பங்கும், அதுதான் மையச்சரடுன்னு. கடைசியாக இந்த கவிதையை எப்படி முடிக்கிறார் என்றால், ஒரு டீ கடைக்காரர் நாட்டை ஆள்கிறார் என்பது, ஒரு டீ கடைக்காரர் நாட்டை ஆள்கிறார் என்பது போருக்காக சொல்லப்படுகிற காரணங்களை போல, சும்மா அதெல்லாம் டுபாக்கூர்
ஒரு டீ வித்தவர் நாட்டை ஆள்றாருன்றதெல்லாம் போருக்கு சொல்லப்படுகிற காரணங்களைப் போல ஒரே அபத்தமாக இருக்கிறது. இந்த அபத்தம் எஞ்சுகிற போது ஒரே ஒரு டீ குடித்து விட்டு வருவோமே என்று முடிகிறார். கடைசியாக அவர் சொல்ல வந்த டீ விற்பவர் நாட்டை ஆள்கிறார் என்பது யார் என்று உங்களுக்கு தெரியும். வாழ்வில் ஆரம்பித்து அரசியலில் முடித்திருக்கிறார். நண்பர்களே, இப்படியாக ஆரம்பித்து இப்படியான கவிதைகளை எல்லாம் உள்ளடக்கக்கூடிய எதுவும் அற்புதம் இல்லை எனும் வாழ்வு என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு சொல்வது எல்லாம் அற்புதமாக தான் இருக்கு. ஆனால் யாரும் வியக்கிறதையோ கொண்டாடுறதையோ விட்டுட்டானுங்க. சுற்றி அற்புதமாக தான் இருக்கு. எல்லாமே ஒரு செல்ஃபி எடுத்தால் பின்னாடி அவ்வளோ அற்புதமான காட்சிகள்லாம் இருக்கு. ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியல. அதை அற்புதம் என்று உணர மறுக்கிறார்கள். அது அற்புதமாக அவர்களுக்கு தெரியல. அற்புதங்கள் நிறைந்த அந்த வாழ்விலே எதுவும் அற்புதம் இல்லை என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் என்பதை அவர் என்ன சொல்றாரு, வேதனையா தான் இதுல பதிவு பண்றார். அற்புதமா தாண்டா இருக்குது, நீங்க தாண்டா உங்களுக்கு தாண்டா அற்புதம் தெரியல, அற்புதம் எதுவுமே இல்லைன்னு. என் நண்பர் ஒருத்தர் இருப்பான், கவின் வியாசார் பாடியில. அவன் வந்து எல்லாருடைய நெத்தியும் பார்ப்பான். என்ன மச்சான் அப்படி பார்க்கறனா, அவனுக்கு சுருக்கமே இல்லடா, அவன் வியக்கவே மாட்டான்டா அப்படின்வான். ஏன்டா வியக்கலாம், வியக்க தெரியாதவன் வாழ தகுதியற்றவன். அவன் சொன்ன டைலாக்னா அது வியக்கணும். ஒரு நல்ல வீட்டில் பொண்டாட்டி ஒரு நல்ல மீன் குழம்பு வச்சா ஹாஹா சூப்பராக இருக்குதுன்னு வியக்கணும். நல்ல ஒரு கவிதை பார்த்தா சூப்பர் அப்படின்னு வியக்கணும். வியக்கிற போது நெற்று சுருங்கும், ஒரு 3 கோடு வரும். வியக்கும் போது அந்த நெற்று சுருக்கம் வந்தால் அவன் வாழ தகுந்தவன். வியக்கவே வியக்காதவன் வாழ தகுதியற்றவன் என்பதாக என்னுடைய நண்பன் சொல்வான். அப்படி என்றால் வியக்கன்னா, வியப்பது என்பது ரசிப்பது, பாராட்டுவது, கொண்டாடுவது. இது எல்லாம் இருந்தால் நீங்கள் வியப்பீர்கள். வியக்கவே இல்லை என்றால் எதுவும் அற்புதம் இல்லை எனும் வாழ்வு என்பதாக நின்று விடுவீர்கள். இப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இவர் கவிதையின் வழியாக சொல்கிறார். ஈர்ப்பதற்காக அந்த தலைப்பை அவர் வைத்திருக்க கூடும். கடைசியாக இறுதியாக முடிப்பதற்கு 66வது பக்கத்திலே அவர் எழுதுகிறார், என்னையே பேரானந்தத்துடன் கேட்டுக்கொள்கிறேன், இந்த கரிகாலன் இன்று என்ன அற்புதமான விஷயங்களை சாதிக்க போகிறான். நான் கடைசியா ஒவ்வொரு நாளும் நான் கேட்டுப்பேன், என்னையே பேரானந்தத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த கரிகாலன் இன்று என்ன அற்புதமான விஷயத்தை சாதிக்க போகிறான். எதுவும் அற்புதம் இல்லை என்கின்ற வாழ்வு அபத்தமானது என்பதை சொல்லி அதை பகிர்ந்து கொள்வதற்கு அற்புதமான நண்பர்களை கரிகாலன் கூட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்த நாளின் அற்புதமான விஷயம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.